சரத்குமார் அணிக்கு தயாரிப்பாளர் சங்கத்தினர் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ள நிலையில் கரூரில் விஷால் அணியினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய நடிகர் பொன்வண்ணன், தயாரிப்பாளர் சங்கத்திற்கு மட்டும் தேர்தல் நடத்தப்பட்டு வரும் நிலையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் சங்கத்திற்கு தேர்தலை நடத்துவதில் என்ன தவறு உள்ளது என கேள்வி எழுப்பினார். அந்த தேர்தல் எல்லா சங்கங்களுக்கும் நடக்கும் போது 10-12 வருடங்களாக தேர்தலே நடக்காத தென்னிந்திய நடிகர் சங்கத்துல தேர்தல் நடக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுப்பதும் நாங்கள் போராடுவதும் எந்த விதத்தில் தப்பு? எதற்காக இந்த நடிகர் சங்கம் மட்டும் இந்த தேர்தலை தவிர்க்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் விரும்புதுன்னு எங்களுக்கு தெரியல. இதனிடையே செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நடிகர் கார்த்தி, நடிகர்களை நாய்கள் என கூறி தேர்தல் களத்தை போர்க்களம் போல் ஆக்கிவிட்டவர் ராதாரவிதான் என குற்றம் சாட்டினார். மேலும் ராதாரவி மீது சரத்குமார் நடவடிக்கை எடுக்காதது தவறு எனவும் அவர் தெரிவித்தார். அதாவது தேர்தல்ங்கிறது இப்பதான் அறிவிக்கப்பட்டுச்சு. போன வருஷம் அக்டோபர்லயே ராதாரவி சார் தேர்தலுக்கான அடித்தளத்தை நாட ஆரம்பிச்சிட்டாரு. திருச்சிக்கு போய் சினிமா நாய்ங்க வருவாங்க, அவங்க அடிச்சு விரட்டுங்கன்னு பேசிட்டாரு. சோ அந்த போர்க்களமாகவும் தேர்தலாகவும் ஆரம்பிச்சது அவர் அக்டோபர்ல போய் முதல்ல எங்களை அப்படி சொன்னது. அதுக்கு சரத் சார் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது மிகப்பெரிய தப்பு.